அம்மா பால் அங்கன வைடி. ஐ பணியாரம் சாமி கும்பிட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிடுற வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ண குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா. படாதடி. ஐயோ, உன்னை உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க. பாவமா அந்த மாப்பிள்ள. கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி. போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மடக்கா பேசுன வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுக, தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவம் ராசா, ராத்திரியும் பவனுமா வேலை தேடி அழிச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியம். பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. வடக்கே எதுமா? இதுதான் வழக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு படுக்காதனாலதான் கெட்ட கெட்ட கனவா வருது. ஐயோ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டுரு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு. வடக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு. மண்டைய பத்தி எவ்வளவு புரியுதுன்னு எந்திரிக்க போறியே இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்பா? பூஜை பூவாயம்மனுக்குமா? நம்ம பரம்பரையில 3 தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல. அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா, இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கிறது தண்டச்சோறு. அப்பா, எழுநூத்தி பழம் கருகாமணி எடுத்து வைக்கிறாங்க. கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. ஆமா, கன்னி பொண்ணு செத்துட்டா கருகமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க. ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. அது கூட நல்லா தருவாங்க. அட சும்மா இருங்க. சாமி கும்பிடுற நேரத்துல தல தலன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க. அருமை பிள்ளை கிட்ட சொல்லு. மூஞ்சிய பாரு. அதா பூவாயம்மா, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை குடுமா தாயே. மாடாசுனா இரு. எனக்கு பத்து ஏங்க என் பிள்ளைய சும்மா கடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? பாவம் என் ராசா, இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வட்டு மாதிரி இருக்கான் என் கண்ணு. நீ தின்னுப்பா. இந்தாங்க, நீங்களும் உங்க அருமை மகளும் எடுத்துக்குங்க. டேய், அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா? நல்ல வெள்ளை உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும். இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாராசா? யசுவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற, பாலை இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகிள்னு போட்டுவிலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வர டீ போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு. என்ன தயக்கற? காலங்காலத்துல கடமாரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது விடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி சிறுவன், வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. ஷோப்பிங்கிற பேர்ல 2 சுரங்கமே வச்சிருக்கேன். வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையார் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? 2 இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டேங்க. அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது?
சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும். நான் சுவிட்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு, பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லைங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. கொலை கொலை. உங்க தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி ஊத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட, உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சாரலிலே வீட்டிற்கும் வேளாவர அச்சதிக்கு. ஏய், பால் வாங்கிட்டு வர எவ்வளவு நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க, நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வர்றேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே, செய்யுங்களா வேலையை. மூதேவி, காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கியடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு வளர்க்கிறேன், அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் சண்டை சோறு போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயனுகளை சொல்ற. அதான பார்த்தேன், ஊர்ல எவனை சண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பட்டர் திங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி இதராவ். எதுக்கா கூப்பிட்டா? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்பலா இருக்குமே அது? நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது கூப்பிட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுக போட்டு சாமி கும்பிடுற நாள், அதுக்காகத்தான் கறிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரே, இன்னைக்கு சைவம், மட்டன் கூடாது. முறுக்கு சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டையா இருக்குமே, என்னது? சீடே சுடு, சீடே சுடு. இந்த கரண்டியாலே சுட்டு விடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம 2 பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு. இன்னைக்கு உன் சாமிக்கும் என் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முறுக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்னத்த வச்சுட்டு வந்திய? கருகிற வாசம் அடிக்குது. வாடி என் மவளை, அது கிடக்கு. நீ ஏன் நாயத்தை சொல்லு. இங்க பார், இது ஏன் புண்ணு. பிதாஜி, சுப்ரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றே? ஏன் தாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுரை வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, தையக்கடையில துணியை கொடுத்திருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே, வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன? ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூமு. எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டியம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதான், இவன் இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ
ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? ஆ. எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேளைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். சரிதான். உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு. நான் போய் லேசா பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து 3வது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு. நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா. நீங்க நினைச்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும். ரெடியா இருங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு. என் முதுகு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு. அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகன். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. வட்டி கடை சேட்டு மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிடுச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவட துணி கொண்டு வரியா? போங்க, ஆசை பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒன்னொன்னா என்னணும். நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். டவுடு போய் அந்த பாட்டுக்காரனை கூட்டு வா, போ. ஏன் பாட்டுக்கார பாடினா தான் பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? ஏன் அப்பத்தா இந்த பவுன் சட்டியை கொடு. சத்தியம் நீயே தருமத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே. டேய் தண்டச்சோறு, என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப நீ நடத்து. இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீ. ஐயோ ஐயப்பா, ஐயோ ஐயோ ஐயோ. ஏப்பா கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கினியா? என்ன இந்த உதவ உதைக்குது. இத வாங்கிக்கோங்க. வேணாங்க. சட்டை போடாம இருந்தா ஈயெல்லாம் கடிக்கும். இன்னும் சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க. அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன், பொங்க கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. இத வந்துட்டேம்மா. ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தர்றேன். ஏ மாறாதே ஏ மாற்றாதே. டேய் இங்க வா. என்ன? இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து 2வது பித்தா இருக்காதே. ஆமா பித்தான காணா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தீடா திருட்டு பையல. ஏய் மரியாதை இல்லாம பேசாத. உன் சட்டனை சொல்லு, கள்ளி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது. விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி. ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு
எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. என்னடா 1 ரூபாய், 200 ரூபாய்டா. நானும் தவிடும் கடலை மிட்டாயும் தின்ட்டான். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறட்டும். இது கொடுத்து செவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா? அத உட்காந்துருக்கனே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்ட ஏதோ சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்னு? இத நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. அடியே மாப்பிள்ளா, மாடுலாம் கரும்பு தோட்டத்துல பூந்துருச்சு, வாங்கடி விருந்து. வயல்களை மாட பாக்குறதுக்கு அனுப்பிச்சா இவனுங்க வேற எதையோ பார்க்க போயிட்டானுங்க. எங்கடா போனீங்க? இவன் தாங்க எதையோ காட்டுறேன்னு கூட்டி போனான். நானடா கூட்டி போனேன். நீதாடா கூட்டி போன. ஏய், எங்க போனீங்கங்கறத ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல விளாசி புடுங்க விளாசி. யோ, உன்னால முடியாலாம் ஏன் பேசிக்கிட்டு என்னால முடியலனாலும் ஆளை வச்சு விளாசுவேன். உனக்கு என்ன? ஏன் எங்கடா போனீங்க? மாடுகள்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னாங்க. எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலே போயிட்டேன். அந்த நேரத்துல தாங்க மாடுகள்லாம் கரும்பு தோட்டத்துல நுழைஞ்சிருச்சு. உச்சி வேலையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மாக்கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலை பார்த்தது இல்லையா, அதான் மயிலை பார்க்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததா இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அது அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் பயலுக்கு. ஏய், 400 ரூபாய் கட்டுங்கடா. 400 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போறது? தாங்காதியா? ஏய், அப்படியே படுத்துட்டு பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறான். டேய், என்னடா விட்டா அப்படியே தூங்கிடுவான் போல இருக்குது. போறாங்க, ஒரு 100 ரூபாய் போட்டு விடுங்க. ஏய், ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு போங்கடா. ஐயா தாங்காதியா? ஏய் நில்றா. போய் கட்டிட்டு வா. அபராதம் கட்டுறதுக்குன்னு அடுத்த நோட்டை கொண்டாடுறாங்க. கட்டிட்டேன். கேட்டியா குசும்ப? நீ வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிற. இலே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா. இஞ்சி சாறு குடிச்சுனா ஒரேடி இறங்கிடும். வயசான காலத்துல ஓட முடியலடா. ஏய், ஐயோ ஐயோ ஐயோ, கால் சுளிக்கிருச்சு. அம்மா, ஐயோ ஐயோ. ஐயா நெசமத்தான் காய்ச்சி வைக்கிச்சா? போடா, நீ மருந்து குடிச்சா குடிக்காட்டி போடா. ஐயோ, இங்க காமிக்க பாப்போம். ஐயோ எனக்கு தெரியும். ஐயோ 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 என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னு கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு எத? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம் பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் ஒண்ணு என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. ஓ, முதலாளி வர்றாரு, நான் இடத்தை காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. முதலாளி, இங்க வாங்க.
இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ, காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்டை உடைச்சு எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் வட்டுமா, கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சை பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன். கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். மாமோய் மாமோய். எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எந்திரிச்ச? இல்ல, யாரோ என்னை மாமாவின் கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழ வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. எலே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு, விடிஞ்சதும் அம்மியில இஞ்சிய வச்சு நசிக்கிற வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் இஞ்சி சார். ஐயோ, ஆள விடுங்க ஐயா. அண்ணே சொல்லிட்டான், எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம. எந்த சாய் பட்டம் திறக்க மாட்டேங்குது. மெதுவா பேசுங்க, எந்திரிச்சா போறான். சிவனா, உன்னை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவி அது, இந்த கம்பியை போடு வந்துடும். தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா, விநாயகா, கட்டையை கழட்டி கொடுப்பா. நீயே கழட்டிக்க. நமக்கே தச்ச மாதிரி இருக்கு. விநாயகா, வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. டேய் டேய், வடக்கு எங்க இருக்கு? வடக்கு. செய்ய விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா, அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். மூஞ்சி
போங்கடத்தையா அட பாவி தலியா தலியா ஐயோ ஐயோ எந்திரா எந்திரா தூக்கம் வருதுமா இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன் வடக்கேமா கடை திறந்து கிடக்குது கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான் எல வடக்க தலை வச்சு படுக்காதரா சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் எல எந்திரா எந்திரி எல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டமா வந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறான் ஏனா கடைய பாடுறா ஐயோ முதலாளி கடையை காணா வித்து பிடிக்கல கடைய காணும்னு என்னையே கேக்குறியா உன் மேல பாரு ஏன் மேல கண்ண ஐயோ என் சட்டை கடமை அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே கடைக்கு வழி என் சம்பளத்துக்கு வழி கடைக்கு வழி என் சம்பளத்துக்கு வழி கடைக்கு வழி என் சம்பளத்துக்கு வழி அட பாவி கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா என் சக்குவுக்கு ஜாக்கெட்லாம் தைச்சு வச்சிருந்தானே அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் மூதேவி, சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல வாங்கிக்க போடா மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே அம்மாடி எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க தள்ளுங்கயா தள்ளுங்கம்மா தள்ளு இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன் எங்க போச்சு யாராவது பாத்தீங்களா பாக்கலையே. அட பாவி கடைதான் திருட்டு போச்சு சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன் அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் வரலடா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் விவரம் கட்டவன் ஐயா கும்பிடுறங்க அடச்சே வேட்டை கிளம்பு யாரா நீ பண்ணையார் பழனி ஆண்டி மகன் வடக்கு நாயகா ஓ நீதானா காலையிலயும் உங்க ஒப்பன் வேலை விஷயமா சொன்னார் இந்தாங்க மோர குடிங்க அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாதான் அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமின்னு சொல்லுங்க அம்மா நீங்க வச்சிருக்கிற பொட்டை ரசிகரம் பார்த்தான்னா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான் தெரியாதடி குட்டி ராக்கெட் வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான் தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமா ஆமா அவங்க அப்பா கூட அப்படித்தான் சொன்னாரு ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் சாரு மாறா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய் நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளம் தண்டாதரா நீ சும்மா இரு தம்பி. நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழுதான் ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு ஏய் நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் என்ன வேலை சங்கூதர வேலை சங்கூதர வேலை தானே எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க தம் பிடிச்சி நீ ஊத வேணாண்டா பட்டணம் அமுக்கினா போதும் கரண்ட்ல தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா நான் வர்றேம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு சிரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவன் மாட்டினானோ யோ ஏன் அவசரம் மாதிரியா பேசுற வாய கழுவியா பஞ்சாயத்து போர்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு சங்கூதர வேலைக்கு போறேன் சங்குதிர வேலையா பொருத்தமான வேலைதான் போ போ உன் மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி கரி என்ஜின் மாதிரி போக என்ன சிரட்டா பேசுது சிகரெட் எந்த காலத்தோட பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா சும்மா கொடுத்தாரு நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு சம்பளத்தை குடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய் தினசரி பிடிப்பு 2 ரூபாய் 60க்கு 60 இதை தவிர அங்குஸ்தான நீ லொடக்குன்னு நசுக்குனது ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும்
இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்டம் கொடுக்கணும்? 150. இந்தா சோடா கொடுப்பா. ம். இந்தா பொங்கல் ஏனா. ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான். புத்தி இல்லைனாலும் ரோசம் இருக்குது. வாயா ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு. அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியாத்தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் முன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குதே கோழி, அது யாருது? அது என்னடா? சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்னத்தான வர சொன்னாரு? எங்க சங்குத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா. சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொளந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான், நல்ல பட்டம். எனக்கு சங்குதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா. நேத்து தரடா உன் வாயால சொன்னேன், நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி என் கடுப்புல தொங்குற தாலிக்கு கனஞ்சாத்திட்டு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பைய வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கலி யாருன்னு என் தாலியை ஏலம் போட்டானே, இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பைய போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்க வேலை செய்யாத படிக்கு கைய கால உறுத்து போகலாம். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய், எங்கடா அவன புடிங்கடா. ஒரு சோடா கொடுப்பா. அப்பா ஏய், நான் 2 பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே, கையே மேலே இருந்து எடு. ஏய், துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதே இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளை, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல்ல மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளை. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பிதாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே 3ம் இல்ல. மாமா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க, மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க. பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய், அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில கொடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய், பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அது வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது.
வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா. இந்தா 10,000. இதிலே ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? 10 நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணுமா? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கு. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கு. அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. சொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய், மோதிரம் மோதிரம்டா. பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டா? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். அவர் தான் குடுக்கறீங்கிறார வாய்க்குவியா? வர லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. இன்பமே வாசக்கு. என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்காரன் அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன். அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டையப்படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு கல்யாணம். மாட்டு அமைக்காதீங்க, செத்து போகுது. போங்க போங்க, வெளியே போங்க. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. என் தெய்வம் நீங்க தான் தலைவரே. தெய்வமா? என்னடா சொல்ற? தலைவரே, இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன். இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கிட்டு. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியாரா? இங்க வாயா. என்னையா இது? ஐயா, என் நிலத்தை வித்து 15000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ, நீயே சொல்ல. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா, ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க. என்னங்க அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15000 ரூபாய் தாமுங்கிறான். மூடிட்டு வாங்குங்க. தலைவரே, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க. இப்படி மரியாதை திரும்ப கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்த தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் பணத்தை வாங்கின? சும்மா இருங்க. 15000 ரூபாய் வருது, வேணாம் சொல்றீங்களா? ஐயோ, இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த 4 நாள்ல எப்படி நான் பணத்தை செலவழிப்பேன்? மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும். ஏய்யா பழனி, எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மழையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்றாரு. அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறாரு. சில்லற வாங்கிட்டு இல்ல, நல்ல தோண்டிங்க. மனத்தலையா? என்னப்பா பழனி ஆண்டி மகனா? கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறுல தோண்டிட்டு இருக்க? இது ஏன்னா 20000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏட்டா டேய், உனக்கு அறிவு வெட்டு போச்சா? கட்டாந்தல தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும். பட்டு போயிரும்ல? ஆமா. அதுக்கு தான் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? ஏய் வட்ட போட்டு, நீ தோண்டினது போதும், மேலே ஏறி போ. ஐயா, என்ன? உங்க கை ராசியான கை. நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். வைங்க.
அப்படிதான். இந்தாங்க. இது கொண்டா எப்படி ஏண்டா அறிவுமணி என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில் அப்படித்தான் கேட்கும். இது வேற சத்தமா இருக்கு மம்பட்டி எப்படி? டேய் அறிவுமணி என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட விட்டா போயலே அது புதையலா. புதையலா புதையலா புதையலா? ஐயோ எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கி இருக்குப்பா. இந்த இடத்துல புதையல இருக்கிற விஷயம் தெரிஞ்சானே வாங்கி இருக்க. விநாயகா அதிர்ஷ்டக்காரப்பா. கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க. கோடீஸ்வரனா? அப்ப எனக்கு சகுக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணி இருந்தா இங்க வந்துருக்குமாடா? புதையில ஒழிக்க வழி சொல்றா. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கடியில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணம். ஆமா. தூக்கு. அப்ப ஒரு வழியா புதையல அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்டா அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா. நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு வீடு மாட்டு கொட்டனா. வாங்கண்ணே. ஆமா எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். இந்தாங்க. கொட்டாமா உங்களுக்கு இல்ல அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எது உரமாரா? இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதண்ணே. அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. ஐயோ, என்னது? மெதுவா குடிப்பா. நீ இங்கயா இருக்க? ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. ஐயோ, வேண்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்லி தர்ற கணக்கு. ஐயோ, அப்பா வேற இல்ல. அப்பா என்ன பெரியப்ப, நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தை கெடுத்துட்டீங்களே, 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பேபி நம்ம மாப்பிள்ளே இல்லே மாப்பிள்ளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணாம், பட்டமும் வேணாம், எனக்கு உங்க பொண்ணுதான் வேணும். நம்ம பேபி தெரியல. இதல்லே பாராட்டு அப்புறம் புண்ணு. ஆவ் எனக்கு- ஆவ் எனக்கு- ஆவ் 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 உட்கார், ஆகிருவா. அடுத்தவன் காசுல சாப்பிடுறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணா ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க. அதை மாற்றுவோம். செக்கு எனக்கு, சக்கு உனக்கு. இருக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். அரே வாய் மாலே குடு. மாலே போடுங்க மாப்பிள்ள. நாங்க 2 பேரும் புடிச்ச மாட்டாட்டி தானே? இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே? ஓடி வந்துரு. அரே மாப்பிள்ளை என்னங்க? மாப்பிள்ளை மூஞ்சில முடிக்க அரே மாட்டேன். மாப்பிள்ளை அதெல்லாம் கேட்காது. அரே அரே